நம்ம ஃபஸ்ட்டு சம் 2வது சம் பார்த்த மாடல் தான். மைனஸ் இருக்க இடத்துல மல்டிப்ளிகேஷன் கொடுத்து சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் இருக்க இடத்துல டிவிஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. மல்டிப்ளிகேஷனை ப்ளஸ்னும் டிவிஷனை மைனஸ்னும் கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துக்கு நேராக அந்த குறியீடை ஃபஸ்ட்டு மாற்றுறோம். இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்க இடத்துக்கு ப்ளஸ்ஸு கொண்டு வரணும். 4 டிவிஷன் இருக்க இடத்துக்கு மைனஸ் கொண்டு வரணும். 16 ப்ளஸ் இருக்க இடத்துக்கு டிவிஷன் கொண்டு வரணும். 8. அவ்வளோதான். நமக்கான ஆப்ஷன் இது தான். இப்போ கரெக்டான அரேஞ்ச்மெண்ட் அந்த சிம்பிள் படி நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போயும் போர்ட் மேத்ஸ் டெக்னிக் தான். அந்த சிம்பிளை மாற்றினதுக்கப்புறம் தான் நம்ம போர்ட் மேத்ஸ் இந்த சிம்பிளிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ டிவிஷன் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு டிவிஷன் இருக்க பிளேஸ் தான் நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா. இப்போ இந்த இடத்துல இருக்குது 16/8 இருக்குது. அப்போ அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணணும். 14 × 10 +4 -2. இப்போ அடுத்து பார்த்தோன்னா டிவிஷன் சால்வ் பண்ணிட்டோம், மல்டிப்ளிகேஷன் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா 14 × 10 140 இல்லைங்களா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா +4 -2 +4ங்கிறப்ப 144 -2 அப்போ 142 தான் நமக்கு இதுக்கான ஆன்சர். இந்த ஆர்டரை தான் நம்ம சேஞ்ச் பண்ணோம். கரெக்டாக நம்ம எடுத்து எழுதி அதுக்கான குறியை கரெக்டாக போட்டு அந்த போர்ட் மேத்ஸ் டெக்னிக் படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணணும். ஒரே ஸ்டெப்பில் 2 3 பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். அது ஆப்ஷன்லேயே இருக்க சான்சஸ் இருக்குது.